ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதிரடியான ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழக மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி அமைந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து குடும்பத் தலைவர்களுடைய அக்கௌண்ட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கருணை அடிப்படையில உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வழங்கப்படும் அப்படின்றத ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை தேர்தலுக்கான வாக்குறுதியை வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியான ஒரு அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிடைக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லலாம். அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 10,000 வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மகளிருடைய அக்கவுண்ட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கருணையின் அடிப்படையில ரூ. 10,000 வந்து வழங்க போறாங்க. இதுக்கான லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடியாக போது வருகின்ற 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்க போறாங்க. இருந்தாலுமே இப்ப அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் குடும்ப தலைவர்களுக்கு அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 பிளஸ் ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வழங்க போறோம் அப்படின்ற ஒரு 297 வாக்குறுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குடுத்துருக்காங்க. இந்த வாக்குறுதியில இப்ப குடும்ப தலைவர்களுக்கு கருணையின் அடிப்படையில ரூ. 10,000 வழங்கக்கூடிய திட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வரவேற்பு தக்கதாக வந்து ஒன்று வந்து வெளியே இருக்கு. இந்த நிலையில் தான் குடும்பத் தலைவர்கள் அனைவருமே பார்த்தோன்னா, பெரும் மகிழ்ச்சியில வந்து இருக்காங்க. இப்போ வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா, கருணையின் அடிப்படையில கோடைக்கால சிறப்பு தொகையாக பார்த்தீங்கன்னா, ரூ. 2,000 வழங்கியிருந்த நிலையில, வருடம் வருடம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆட்சி அமைந்த உடனே பார்த்தீங்கன்னா, வருடம் வருடம் குடும்பத் தலைவருக்கு அவருடைய அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 வந்து நாங்க வந்து செலுத்த போறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுமே வந்து வழங்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காரு. இத பத்தி தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதிரடியாக திமுகவும் சரி நிறைய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா 3-4 கட்சிகள் வந்து நிறைய விதமான வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதிலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்குமே வந்து 297 வாக்குறுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாக்குறுதியில் முக்கியமாக குடும்ப தலைவர்களுக்கு ரூ. 10,000 வந்து வழங்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு முக்கியமான வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்காங்க. இதிலும் வந்து ப்ளஸ் ஃப்ரிட்ஜும் நம்மளுக்கு வந்து வழங்க போகிறாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, திமுக வந்து நிறைய விதமான வாக்குறுதிகள் வந்து அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளை தான் வந்து டார்கெட் பண்ணி இந்த வாக்குறுதிகள் அனைத்துமே கொடுக்குறாங்க. இதில் வந்து யாரெல்லாம் வந்து விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறாங்க, நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போகிறாங்க அப்படின்ற கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை தான் பார்த்தீங்கன்னா, மக்கள் அனைவருமே நம்ப போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யார் கொடுக்குறாங்களோ ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறலாம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். இருந்தாலுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவருடைய அக்கௌண்ட்டில் வந்து ரூ. 10,000 வந்து வழங்க போகிறாங்க. இதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிடைக்க போகுது. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரிசி அட்டை குடும்ப அட்டைதாரர்கள் வந்து வைத்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கிடைக்க போகுது. இதில் மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, வழங்க போகிறாங்க. இருந்தாலுமே இதில் வந்து மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் இலவசமாக பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் வந்து பொருள் வந்து வாங்குறாங்க இல்லையா? இது அனைத்துமே வந்து இலவசமாகவே வந்து பெறலாம் அப்படின்ற முக்கியமான ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு. இருந்தாலுமே தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இதனையொட்டி அனைத்து கட்சிகளுமே தேர்தல் பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா, முடுக்கிவிட்டுள்ள நிலையில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜக 27 தொகுதிகளும், பாமக வந்து 18 தொகுதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சென்று பிரச்சாரத்தில் வந்து போகிறாங்க. இந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் இப்போ அதிமுக கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்புகள் தான் பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவர்கள் அனைவருமே கவரும் விதமாக வந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. இருந்தாலுமே இந்த நிலையில் அதிமுக சார்பாக தேர்தல் வாக்குறுதிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ட நிலையில் ஏற்கனவே 3 கட்டமாக பல்வேறு வாக்குறுதிகளை வந்து வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுக சார்பாக 297 வாக்குறுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ட நிலையில், அதே போல் அரிசி குடும்ப அட்டைதாரர் உள்ள அனைத்து குடும்பங்களுக்குமே வந்து ரேஷனில் 1 கிலோ பருப்பு மற்றும் சமையல் எண்ணெய் இலவசமாக அளிக்கப்படும். அதே போல் மாநிலங்களான மத்திய நிதி
பகிர்வை உயர்த்தி வழங்க வலியுறுத்துவோம். அதேபோல அரசு நிலங்களில் நீண்ட காலம் வசித்து வருபவர்களுக்கு பட்டா வந்து வழங்க போகிறாங்க. அதேமாதிரி மகளிர் இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு ரூ. 25,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மானியமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதேபோல் 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருப்பவர்களுக்கு மாதம் ரூ. 1000 வந்து வழங்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஜாதி வாரியாக கணக்கெடுப்பை விரைந்து செயல்படுத்த மத்திய அரசை வந்து வலியுறுத்துவோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தான் இப்போ அதிரடியாக அதே போல் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை வந்து அமல்படுத்த படிப்படியாக மதுக்கடைகளை வந்து மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 10% உயர்த்தப்படும் என்றும் கூட்டுறவு வங்கியில் பெறப்பட்ட பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் மீனவர்கள் உயிரிழந்தால் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இழப்பீடாக வழங்கப்படும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அதிரடியான அறிவிப்பாக தான் இப்போ வந்து கொடுத்துருக்காரு. இதை தொடர்ந்து 10 ஆண்டுக்கு மேலாக பணிபுரியும் செவிலியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வந்து வழங்கப்படும் என்றும் இளைஞர்கள் தொழில் தொடங்க 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான இது மாதிரி வந்து அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பின் அடிப்படையில் தான் அதிரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கத்தக்க விதமாக தான் வந்து இப்போ வந்து விளங்கிட்டு இருக்காரு. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, தாவேக்காவும் சரி நிறைய விதமான அறிவிப்புகள்லாம் கொடுத்து வரும் நிலையில் இப்போ அனைத்து மகளிருடைய வங்கி கணக்கிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வந்து செலுத்த போகிறாங்க. அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்குக்கு அனைத்து லிஸ்ட்லையுமே வந்து எடுக்க போகிறாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இது அனைத்துமே வந்து நிறைவேற்ற போகிறோம் அப்படின்றது வந்து அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை பாஜக வந்து வெளியிட்டிருக்காங்க. பாஜகவும் சரி விவசாயிகளுக்கு நிறைய விதமான நலத்திட்டங்களாக வந்து கொடுத்து வரும் நிலையில் இதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அறிவிப்பாக வருகின்ற 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா முன்னதாகவே செலுத்த போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகி வருது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி வரக்கூடிய மத்திய அரசு மாநில அரசு வெளியிடக்கூடிய நிறைய விதமான அறிவிப்புகள் நம்மளுடைய சேனல் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.